கண்ணை குத்தினாலும் இமை படக்காத ஒருங்கிணைப்பாளர் ஆரோக்கியசாமி அவர்களே, என் அன்புக்கு அருமை சகோதரர் லூர்து ஹென்றி டேனியல் அவர்களே, அனுமதி வழங்கிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் குஷி ஆனந்த் அவர்களுக்கு சென்றல் குவிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தமிழகத்துடைய மக்களுக்கெல்லாம் உணவளித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே மண்டலம் செயலாளராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தங்களே, அருமை தம்பி அருள் அவர்களே, இறுதியாக நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய கரூரிலே, ஆனால் விசாரணை டெல்லியிலே எந்த ஐபிசியிலே சிஆர்பிசியிலே இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டாமா? மத்திய அரசில் இருக்கக்கூடிய சிபிஐ உடைய துணை அலுவலகம் கரூரே இருக்கிறது. அங்கே அழைத்து நம்முடைய தோழர், நம்முடைய தலைவர், தியாகியை, தளபதியை விசாரிக்க இருக்க வேண்டும். அதுதான் சட்டம் காட்டுகின்ற வழி. என்ன நினைக்கிறார்கள்? நானும் எண்ணி பார்க்கிறேன். தமிழகத்திலே அவர் அழைத்தால் பாதுகாப்பாக கொடுக்கவே முடியாது என்ற அரசாங்கத்தால் என்பதற்காகத்தான் டெல்லியிலே வைத்திருக்கிறார்கள். என்னை தம்பி என்று இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர வைப்பது ஒன்றுதான் என்னுடைய நோக்கம். 80 தொகுதிகளிலும் விளையாடி பார்ப்போம். இங்கே இடத்திலே இருப்பவர்கள் இளைஞர்கள். வேறு எந்த இயக்கத்தில் இருந்த கூட்டத்தை எவரால் காண இயலாது? இந்தியாவுடைய புத்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமை தியாகி ஒருவர் விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை இருக்குமே, நீங்கள் எப்படி தளபதியை ஏற்றுக்கொண்டீர்கள், அவரை எப்படி ஏற்றுக்கொண்டீர்கள் வசைபாடி கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லுவேன். ஒரு நிகழ்ச்சி சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். தளபதி அவர்களை முதலாக நான் சந்தித்தேன். நீண்ட நேரம் தமிழகத்தினுடைய அரசியல் பிற்காலத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கிறது, முற்காலத்தில் எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் பேசியெல்லாம் முடித்துவிட்டு நான் அவர்களிடத்தில் கேட்டேன், உங்கள் தலைவர் என்று அழைப்பதா நான் அல்லது தளபதி என்று அழைப்பதா என்று கேட்டேன். அவர் ஒன்றை சொன்னார்கள், என்ன தெரியுமா, என்னை தம்பி என்று அந்த ஒற்றை சொல்லுங்க.